ஏன்னா நமது ரிசர்வ் வங்கி, மத்திய ரிசர்வ் வங்கி அது மாதிரி எந்த பெரிய பேங்கையும் திவாலா ஆகிறதுக்கு அலோவ் பண்றது இல்லை. அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஒரு முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுத்து இன்கேஸ் ரொம்ப பேடாச்சுன்னா கூட இன்னொரு வங்கியோட இணைச்சு விட்டுறாங்க, மெர்ஜ் பண்ணிடுறாங்க. மெர்ஜ் பண்ணி ரீட்டைல் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படாம பண்ணிடுறாங்க. அது வந்து அன்ரிட்டன் ரூல். அது வந்து இப்போ ரிசர்வ் பேங்க் கேரண்டி பண்ணுமானா கேரண்டி பண்ணாது. ஸோ அவங்க அன்னைக்குள்ள சுச்சுவேஷனை பொறுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்ததுல வந்து லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸா அவங்க எந்த பேங்கையுமே கீழே விடலை. இன்னொரு வங்கியோட இணைச்சிட்டாங்க. ஜெனரல் சமீபத்தில் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்லாம் ஒரு பேங்க் இருந்துச்சு சில காலங்களுக்கு முன்னால் வரைக்கும். இப்போ அவங்களை கொண்டு டிபிஎஸ், டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர், டிபிஎஸோட இணைச்சு விட்டுட்டாங்க. அது கொஞ்சம் நிதி நிலைமை மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு. ரீட்டைல் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொண்டே அங்கேயே அணைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னால் அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்கோட சில வங்கிகள் இணைஞ்சிச்சு, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சில வங்கிகள் இணைஞ்சிச்சு, ஸ்டேட் பேங்க் சில வங்கிகள் எடுத்துக்கினுச்சு. இது மாதிரிலாம் மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் ஓகே, நம்ம ஒரு ப்ரைவேட் செக்டார்லேயோ பப்ளிக் செக்டார்லேயோ பேங்க்கில் போட்டோம்னா எனக்கு வட்டி குறைவு அதிகம், அது அடுத்த கேள்வி. பட் என் பணம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.